மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். 4 நாட்களாக நடைபயணத்தை மேற்கொண்டு இறுதியாக இங்கே பூம்புகாரிலே, குறிப்பாக இந்த வீர மண்ணிலே இந்த இறுதி கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம போதைய கேசவனும் வந்திருக்கிறாரு, அவர் பேர் சொல்லல. இந்த மண் வரலாறு படைத்த மண், வரலாறு படைக்கின்ற மண். இந்த மண்ணிலே பொதுவாக நாம் மகளிர் மாநாடு ஆண்டுதோறும் நடத்துவோம். அப்பொழுது நம்முடைய காடு வெட்டியார் அவர்கள் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதே வேளையில் ஒரு முக்கிய நிகழ்வு, முக்கிய தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள மிக 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 முக்கிய மிக மிக பெரிய பிரச்சனை, கர்நாடக அரசு இன்று கர்நாடகாவில் பாய்கின்ற காவிரியை தடுத்து அங்கே மிகப்பெரிய அணை மேகதாது அணையை கட்ட திட்டமிட்டிருக்கின்றார்கள். திட்டம் மட்டுமில்ல, துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றாடம் அதற்கு திட்டமிட்டு காயை நகற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையிலே தமிழ்நாட்டில் உள்ள நாம் என்று சொன்னால் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏதோ மெத்தனமாக இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களும் இது என்ன நம்ம பிரச்சனையா, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களா நமக்கு என்ன பாதிப்பு, விவசாயிகள் மட்டும்தான் வயிற்றுல வாயில அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, கர்நாடகா மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா அவ்வளவுதான், எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் ஒண்ணுதான், விவசாயம் தான், நாங்க யாரும் படிக்கல, காலங்காலமா என் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் முன்னோர்கள் எல்லாமே இந்த மண்ணை நம்பி, இந்த மக்கள் இந்த தண்ணீரை நம்பித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தண்ணியும் தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா அவ்வளவுதான். அந்த வேகம், அந்த உணர்வு என்னால் புரிய முடிகிறது. அந்த நோக்கத்தில் தான் இந்த திட்டத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணிதான் கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி சென்னையிலே என் தலைமையிலே அனைத்து விவசாய சங்கத்தின் தலைவர்கள் கூட்டத்தை நான் கூட்டினேன். அதில் தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 68 விவசாய சங்கத்தின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் அதில் கலந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அந்த கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்களும் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றினோம் சேர்த்து. அந்த தீர்மானத்திலே வருகின்ற ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் காவிரி பாய்கின்ற மாவட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு நடைபயணத்தை மேற்கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் வீதிக்கு வந்து மக்களே போராடுகின்ற ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அந்த ஒரு தீர்மானம் மட்டுமில்ல, கிட்டத்தட்ட 23 தீர்மானங்களை நிறைவேற்றினோம். இந்த கடன் தள்ளுபடியிலிருந்து நெல்லுக்கு கிட்டத்தட்ட 3500 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு கொடுக்க வேண்டும், கரும்புக்கு கிட்டத்தட்ட ஒரு டன்னுக்கு 5000 ரூபாய், இது போன்ற பல தீர்மானங்களை நிறைவேற்றினோம். அதில் முக்கியமானது இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது என்று. சில பேர் இன்னும் அவர்களுக்கு புரிதல் இல்லை. மேகதாதுனா என்ன, ஏன் அது டேம் தானே, அது அணை தானே, அது ஏன் கட்டக்கூடாது, கடலில் தண்ணி போகுது, வீணா தானே போகுது, அதை தடுத்து நிறுத்தினா நமக்கு தானே நல்லது. இப்படியெல்லாம் ஒரு சிலர் புரிதல் இல்லாத கேள்விகளை கேட்கின்ற நபர்களை நான் பார்த்துதான் வருகின்றேன்.